ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா vlookup ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ vlookup ஃபங்க்ஷனில் மல்டிபிள் காலத்தை ஒரே டைமில் எப்படி கொண்டு வர்றதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது ஈக்குவல் டு vlookup இங்கே போட்டுக்கோங்க. எந்த வேல்யூ லுக்கப் வேல்யூன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் டேபிள் அரே, ஸோ நம்மளோட சோர்ஸ் டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு கேலிப்ரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ என்ன காலத்தை கொண்டு வர போகிறோமோ அந்த காலத்தோட இண்டெக்ஸ் நம்பர், ஸோ செக்மெண்ட், ப்ராடக்ட், யூனிட் சோல்ட், சேல்ஸ் ப்ரைஸ், கிராஸ் சேல்ஸ், ப்ராஃபிட், இது எல்லாமே தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ எல்லாத்தோட இண்டெக்ஸ் நம்பரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஃபால்ஸ், ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ கொண்டு வர போகிறதால ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சோர்ஸ் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்கே டாலர் சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ இல்லைனா காப்பி பேஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது செல்லு மாறிடும். ஸோ அதுக்காக தான் இந்த டாலர் சிம்பிள் போடுறோம். ஸோ இப்போ என்ட்ரு தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ வந்துடும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கான அகென்ஸ்டாக இருக்க எல்லா வேல்யூவும் ஒரே டைமில்